ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெஸ்ட் சீரிஸை பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக 2-0ன்னு சொல்லிட்டு சூப்பராக வின் பண்ணிட்டாங்க இந்திய அணி. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி T20 தொடங்குது. ஃபஸ்ட்டு T20 மொத்தம் 3 T20 கொண்ட சீரீஸ் விளையாட போகிறாங்க. அதை குறித்து சூரியகுமார் யாதவ் பங்களாதேஷ் அணியில் ஒரு அணியே கிடையாது, இந்த தொடரை நாங்கள் தான் வெல்லுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடின ஒரு பிளேயர் கூட இதில் விளையாடல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் எல்லாருக்குமே ஓய்வு. சிராஜா இருக்கட்டும், பும்ரா இருக்கட்டும், கில்லா இருக்கட்டும், அப்புறம் ஜெய்ஸ்வால் எல்லாருக்குமே ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அடுத்து நியூசிலாந்து சீரீஸ் டெஸ்ட் சீரீஸ் வருது, அதுக்காக எல்லாருக்கும் ஓய்வு அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அது குறித்து சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொடர் இளவீரர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இவங்க வளர்கிறதுக்கான நல்ல ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் நல்ல பிளேயர்கள் நிறைய இருக்காங்க, பெஞ்ச் ஸ்ட்ரென்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக 2026 வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் வந்து அதில் தேர்வாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்களாதேஷ் அணியை கண்டிப்பாக நாங்கள் ஓரளவுக்கு அட்வான்டேஜாக தான் எடுத்துப்போம். இந்த சீரீஸை மேக்ஸிமம் நாங்கள் தான் வின் பண்ணுவோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எங்கள் அணி இளவீரர்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆவலாக காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த தொடரில் எங்களோட ஆதிக்கத்தை நல்லா இருக்கும், தொடரை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் காலையில் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காப்புல. ஓகே, அவர் சொல்கிற மாதிரி இளவீரர்கள்லாம் வாய்ப்பு ஓகே தான். எல்லாம் ஒரு இப்படி சொல்கிறது நல்ல யங்ஸ்டார் கொண்ட டீம் தான் போயிட்டுருக்கு. சீனியர் பிளேயரும் பார்த்தீங்கன்னா வரும் சூரியகுமார் யாதவ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. இவங்க 2 பேர் தான் சீனியர் பிளேயர்னு சொல்லலாம். மற்றபடி வேறு யாரும் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர் இல்லை. பார்க்கலாம் இன்றைக்கி சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவன்ஸில் போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ தான் ஒரு முக்கியமான தகவல் சொன்னார் சூரியகுமார் யாதவ். என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா தான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 2 பேர் தான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன். மற்றபடி வேறு யாரும் ஓப்பனிங் இறக்கிறதுக்கு சஞ்சு சாம்சன் தவிர வேறு யாரும் ஓப்பனிங் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் சாய்ஸ் இல்லை. ஏன்னா அபிஷேக் சர்மா நார்மலாக ஓப்பனிங், அவரை விட்டால் சஞ்சு சாம்சன் தான் வரணும். என்ன கேட்டால் சேட்டனுக்கு இதுதான் கடைசி வாய்ப்புன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க, நிறைய பேர் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு தரல சொல்லி நிறைய கொடுத்தாங்க. பட் அவர் கரெக்டாக யூஸ் பண்ணலன்னு தான் நம்ம சொல்லணும். இது கடைசி சான்ஸு. கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் யூஸ் பண்ணார்னா அவருக்கு நிரந்தரமாக இந்திய அணியில் இடம் கிடைக்கும். அப்படி யூஸ் பண்ணலைன்னா அவருக்கான வாய்ப்பு கிடைக்காது. இதுதான் நான் ஓப்பனாக சொல்லுவேன். பார்க்கலாம் இன்றைக்கி பங்களாதேஷ் அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, நம்ம இந்திய அணி அதுக்கு எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாட்டி T20 இந்த தொடரை இந்திய அணி வெல்லுமா வெல்லாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி சஞ்சு சாம்சன் அவரோட ஷோ காட்டுவாரா காட்ட மாட்டாரா, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி நல்லா அடிப்பாருன்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் ஒரு ரெட் டாட் போடுங்க, பார்க்கலாம் சஞ்சு சாம்சனுக்கு எதிர்த்து போய் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.